பங்குனி உத்திரம் 2026 விரதம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான அனுஷ்டானத்தின் அர்த்தம். பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் அரிய நன்னாளே பங்குனி உத்திரம். இந்த நாள் சாதாரண நாள் அல்ல. இது தெய்வங்களின் கல்யாண மகிமை நிறைந்த புனித நாள். புராணங்கள் கூறுவது, இந்த நாளில் பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்றன. மீனாட்சி சொக்கநாதர், முருகப்பெருமான் தெய்வானை, ஆண்டாள் ரங்கமன்னார், ஸ்ரீராமர் சீதை. அதனால்தான் இந்த விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வாழ்க்கையை மாற்றிய விரதம். விஜய், திருச்சியில் வசித்த விஜய். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்தது. நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல மனசு. ஆனால் திருமணம் மட்டும் தொடர்ந்து தள்ளிப்போய்க் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் மனம் உடைந்து விட்டது. ஒரு நாள் அவன் அம்மா அமைதியாகச் சொன்னாள், மகனே, பங்குனி உத்திரம் விரதம் பண்ணு. ஆனா நினைவில் வை, பட்டினி கிடப்பது விரதம் அல்ல, மனதை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான விரதம். அந்த வார்த்தை விஜயின் உள்ளத்தை தொட்டது. பங்குனி உத்திரம் 2026. இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1, 2026 புதன்கிழமை. உத்திர நட்சத்திரம் மார்ச் 31 மாலை 3:20 மணி முதல் ஏப்ரல் 4 மாலை 4:17 மணி வரை. பௌர்ணமி திதி ஏப்ரல் 2 காலை 7:37 மணி முதல் ஏப்ரல் 2 காலை 7:57 மணி வரை. அதனால் ஏப்ரல் 1ஆம் தேதி விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். விரதம் தொடங்கும் முன் அன்று அதிகாலையில் விஜய் எழுந்தான், நீராடி வீட்டை சுத்தப்படுத்தினான். முருகப்பெருமானின் படத்தை செவ்வரளி மலர்களால் அலங்கரித்தான். விளக்கேற்றி வைத்து அமைதியாக அமர்ந்தான். அவன் மனதில் ஓடியது, இன்று என் நாள், முருகனுக்கான நாள். விரதம் இருப்பது எப்படி? அதிகாலை நீராடி சுத்தமாக இருக்க வேண்டும். முருகன் படத்தை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். செவ்வரளி மலர் அலங்காரம் மிகவும் சிறப்பு. பால், பழம், தேன், திணைமாவு அல்லது பாயசம் நைவேத்தியம். விளக்கேற்றி வைத்து ஜபம் செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, திருப்புகழ். எதுவும் தெரியாவிட்டால் ஓம் சரவணபவ என்று 108 முறை மனதார சொல்ல வேண்டும். உங்கள் வேண்டுதலை மனம் முருகச் சொல்லி விரதத்தை தொடங்க வேண்டும். உணவு முறைகள்: முழு உபவாசம், நீர் மட்டும், மிகச்சிறப்பு. முடியாவிட்டால் பால், பழம் மட்டும். உடல் நிலைக்கு ஏற்ப எளிமையாக இருக்கலாம், ஆனால் மனம் மட்டும் உறுதியாய் முருகனிடமே இருக்க வேண்டும். மாலை வழிபாடு. மாலை நேரத்தில் விஜய் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்குச் சென்றான். அங்கு திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. அதை பார்த்தவுடன் அவன் கண்களில் நீர். என் வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி வருமா என்ற எண்ணம். வீட்டிற்கு திரும்பி மாலை 6 மணிக்கு விளக்கேற்றி வைத்து மீண்டும் முருகனை வேண்டினான். நைவேத்தியம் படைத்து தீபம் காட்டி பூஜை செய்து பிரசாதம் உண்டு விரதத்தை நிறைவு செய்தான். அதிசய பலன். அடுத்த சில மாதங்களில் அவன் வாழ்க்கையில் மாற்றம். ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வரன் வந்தது. எந்த தடையும் இல்லாமல் திருமணம் நடந்தது. அவன் மனதில் ஒரே ஒரு உண்மை, முருகன் கேட்டதை தருவான், ஆனால் மனதார வேண்டினால் மட்டும். விரதத்தின் உண்மையான அர்த்தம். பலர் நினைப்பது சாப்பிடாமல் இருப்பதே விரதம் என்று. ஆனால் அது தவறு. மனதை அடக்குவதுதான் உண்மையான விரதம். கோபம் இல்லாமல் இருப்பதுதான் விரதம். தீய சொற்களை தவிர்ப்பதுதான் விரதம். இறைவனை நினைத்து வாழ்வதுதான் விரதம். இந்த விரதத்தின் பலன்கள்: திருமணத் தடை நீங்கும். தம்பதியர் ஒற்றுமை பெருகும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். வேண்டுதல்கள் நிறைவேறும். மன நிம்மதி கிடைக்கும். நிறைவு. பங்குனி உத்திரம் என்பது வெறும் ஒரு விரத நாள் அல்ல. இது மனதை சுத்தப்படுத்தும் நாள், இறைவனுடன் இணையும் நாள், வாழ்க்கையை மாற்றும் நாள். இந்த நாளை தவறவிடாமல் உண்மையான விரதத்துடன் அனுஷ்டித்து முருகப்பெருமானின் அருளை பெற்றிடுங்கள். இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் தெரிந்துகொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.